தல சீரியஸா அவருடைய அடுத்த பயணம் அது. தலைவருடைய அடுத்த பயணம். நான் விஜய் ரசிகர் தான். அஜித்துக்கு அடுத்த பயணம் அது. ஓகே ஓகேங்களா? அவரை மாதிரி பல பேரை உருவாக்குறது தான் அது. அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. அது எப்படி சொல்ல முடியும்? ஓகே. இப்ப நான் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணணும். எனக்கு யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணணும். இப்ப ஒரு கார் ஓட்டுறாரு இல்லையா, அது மக்களுக்கு எல்லாமே தெரியும். திருப்பியும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் வந்து நீங்க சாம்பல நடிங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு கூட தெரியும். இப்ப நம்ம ஒரு நிறுவனம் நடத்துறோம், நம்மளுக்கு ஸ்பான்சர் தேவைப்படுமா படாதா? கண்டிப்பா தேவைப்படும். நான் முழுசா சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன். அவனும் ஒபாமாவோ இல்ல டாட்டாவோ கிடையாது இல்ல, சாதாரண ஒரு நடிகன் தான். சின்ன சின்னதா அந்த மிஞ்சி போன என்ன ஒரு 1000-2000 கோடி வச்சிருப்பாரா? கண்டிப்பா. அவருடைய காருடைய விலை என்ன? 150-200 கோடி. அவர் பல பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு வேற கேள்விப்பட்டேன் நானு. பாசிபிள் ஆகுமா? நான் சம்பாதிச்சுவேன் அப்படி என் பொண்டாட்டி பிள்ளைக்கு விட்டு போவேன். தெரியாம நிறைய நல்ல விஷயம் கூட பண்றாரு அவரு. கண்டிப்பா அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை. இது அவர் நடிக்கிறாருன்னா அவருடைய அடுத்த ப்ரொமோஷன் அது. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இப்போ மக்களுங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது குடிக்கிறாங்களா, வாங்கி குடிக்கிறாங்கல்ல, வந்து சுதந்திர அவங்களுடைய இஷ்டம். அப்படி பார்த்தா பல கம்பெனி இருக்குதான் செய்யுது. என் புள்ளிக்கு நான் வாங்கி கொடுக்கறதுக்கும் வாங்கி கொடுக்காம இருந்தா தனிப்பட்ட பிரச்சனை. குடிக்கிறது முடிக்கிறது என்னுடைய விஷயம். இப்ப குடிக்கிறோம்னா அது நம்மளோட இஷ்டம் தான். கண்டிப்பா அவங்களுடைய இஷ்டம் தான். அதுலயே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எழுதி போட்டுருக்காங்க. இவ்வளவு சுகர் இருக்கு, இவ்வளவு கண்டென்ட் இருக்குன்னு. கண்டிப்பா எல்லாருக்கும் கண்ணு தெரியுது இல்ல. பணத்தை வாங்கி கொடுத்துட்டு ஆப்ப நாம தான் வச்சு போறோம். அப்புறம் என்ன இருக்கு? அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் அது என்னுடைய இது வந்து எனக்கு ஓகே தான் தெரியுது. அது அடுத்த ஒரு இதெல்லாம் நம்ம தலையிட முடியாதுல்ல. அவங்களுடைய கருத்து அது.